ஏஐனா என்னமோ மேஜிக் மாதிரி தெரியுதா? ஆனா நம்மள பல பேரு அதோட முழு பவரையும் யூஸ் பண்றதே இல்ல. சும்மா மேலோட்டமா தான் பார்க்கறோம். வாங்க, இந்த ஏஐய எப்படி உங்க பர்சனல் சூப்பர் அசிஸ்டன்ட்டா மாத்தி உங்க வேலையெல்லாம் பட்டுன்னு முடிக்க வைக்கிறதுன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? செய்ய வேண்டிய வேலைங்க ஒரு மலை மாதிரி நம்ம முன்னாடி நிக்கும். ஆனா டைம் மட்டும் பார்த்தா ஜெட் வேகத்துல பறந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கு ஒரு ஸ்மார்ட்டான ஹெல்ப் தேவைப்படுது. இப்ப இங்க பாருங்களேன், ஏஐய சும்மா ஏதோன்னு யூஸ் பண்றதுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியோட ஒரு யுக்தியோட யூஸ் பண்றதுக்கும் மலையளவு வித்தியாசம் இருக்கு. ஒன்னு உங்க நேரத்தை சும்மா வீணடிக்கும், இன்னொன்னு உங்க ப்ரொடக்டிவிட்டியை எங்கேயோ கொண்டு போயிடும். நாம ஜெயிக்கிற வழியை தான் பார்க்க போறோம் இல்லையா? சரி வாங்க, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். ஏஐனா ஏதோ பெரிய காம்ப்ளெக்ஸான டெக்னாலஜி நினைக்காதீங்க. அது எப்படி உங்க பர்சனல் அசிஸ்டண்டா ஒரு நண்பன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உதவ போகுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஏஐ நண்பன் 4 முக்கியமான வேலைகளை செய்வான். 1. பெரிய பெரிய தகவல்களை சின்னதா சுருக்கி தருவான். 2. உங்களுக்காக பிளான் பண்ணுவான். 3. புதுசா கண்டென்ட் உருவாக்குவான். 4வதா அந்த போரிங்கான திரும்ப திரும்ப செய்யற வேலைகளை எல்லாம் அதுவே பார்த்துக்கும். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ டைம் சேவ் ஆகும்? ஏஐ கிட்ட இருந்து பெஸ்டான பதில்களை வாங்க ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதுக்கு பேர் தான் ப்ராம்ப்டிங். அதாவது சிம்பிளா சொன்னா ஏஐ கிட்ட எப்படி சரியா கேள்வி கேட்கணும் தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கலை. வாங்க அதை எப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். 3 ஸ்டெப்பு தான். ஸ்டெப் 1, உங்களுக்கு என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா சொல்லுங்க. ஸ்டெப் 2, எதுக்காக இதை கேக்குறீங்கன்ற பின்னணியும் சொல்லுங்க. அதாவது அந்த ஏங்கறத சொல்லுங்க. கடைசியா ஸ்டெப் 3, உங்களுக்கு ரிசல்ட் எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானா வேணுமான்னு கேளுங்க. அவ்வளவுதான். இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. இது ஒரு பர்ஃபெக்டான ப்ராம்ப்ட். இங்க என்ன சொல்லிருக்கு? ஒரு கரியர் கோச் மாதிரி யோசிச்சு பதில் சொல்லணும் ரோல் கொடுத்தாச்சு. என் ரெஸ்யூமே இதுதான்னு சூழலையும் சொல்லியாச்சு. யூஐ/யூஎக்ஸ் கத்துக்க ஒரு 30 நாள் பிளான் வேணும்னு என்ன வேணும்னு தெளிவா கேட்டாச்சு. இப்படி நீங்க கேட்டீங்கன்னா ஏஐ ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி உங்களுக்கு பதில் தரும். சரி, இந்த டெக்னிக்கை கத்துக்கிட்டாச்சு. இப்ப இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில எங்க யூஸ் ஆகும்னு யோசிக்கிறீங்களா? வாங்க, உங்க வேலை, படிப்பு, கிரியேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ்னு எல்லாத்துலயும் இது எப்படி பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா கேளுங்க. ஏஐ உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் மாதிரி. லெக்சர் நோட்ஸை அதையே எடுக்க சொல்லலாம். புரியாத அசைன்மெண்ட்ஸை ஈஸியா விளக்க சொல்லி கேட்கலாம். பெரிய பெரிய ரீசர்ச் பேப்பரை ஒரே நிமிஷத்துல சுருக்கி தர சொல்லலாம். ஏன், நீங்க எழுதுற பைத்தான் கோட்ல இருக்கிற தப்ப கூட கண்டுபிடிச்சு சரி பண்ண இதை ஹெல்ப் பண்ணும். இப்ப நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னு வச்சுப்போம். சில சமயம் ஐடியாவே கிடைக்காம மண்டை காயும் இல்லையா? அப்போ ஏஐ தான் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். அடுத்த வீடியோக்கு ஸ்கிரிப்ட் வேணுமா? கேளுங்க. தம்ப்நெயிலுக்கு ஐடியா வேணுமா? அதுவும் கிடைக்கும். ஏன், அந்த வீடியோக்கு தேவையான கேப்ஷன், ஹேஷ்டேக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நொடியில யோசிச்சு சொல்லும். இப்ப ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியுதா? 30 வினாடிகள். என்னது? ஆமாங்க, வெறும் 30 செகண்ட்ல ஏஐ உதவியோட ஒரு சின்ன பைத்தான் ஃபங்க்ஷனை எழுதி முடிச்சிடலாம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆனா நம்ம நேரத்தை எடுக்கிற வேலைகளை எல்லாம் ஏஐ பார்த்துக்குச்சுன்னா நம்மளோட முழு கவனத்தையும் பெரிய விஷயங்கள்ல செலுத்தலாம் இல்லையா? ஓகே, இப்ப ஏஐயோட பவர் அப்ப பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எந்த வேலைக்கு எந்த டூல் யூஸ் பண்ணணும்? வாங்க, நம்ம டிஜிட்டல் டூல் பாக்ஸ்ல என்னென்ன கருவிகள் கண்டிப்பா இருக்கணும்னு பார்க்கலாம். இதை வெறும் டூல்ஸா பார்க்காதீங்க. இதை உங்க பர்சனல் டீம்னு நினைச்சுக்கோங்க. சாட் ஜிபிடி இல்லனா ஜெமினியை உங்க மூளை மாதிரி ரீசர்ச் பண்றதுக்கு வச்சுக்கலாம். மிட்ஜர்னி, லியோனார்டோலாம் உங்க டீமோட ஆர்டிஸ்ட். பெர்ப்ளெக்சிட்டி ஒரு சூப்பர் ஸ்மார்ட் சர்ச் என்ஜின். நோஷன் ஏஐ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துற உங்க ஆர்கனைசர். 11 லேப்ஸ் தான் உங்க டீமோட வாய்ஸ். இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருந்தா உங்க வேலை எவ்வளவு ஈஸியாகும்னு பாருங்க. சரி, நம்ம கையில இப்போ ஒரு சூப்பர் பவர்ஃபுல் டூல் இருக்கு. ஆனா பவர் இருந்தா மட்டும் போதுமா? அது சரியா ஒரு பொறுப்போட பயன்படுத்தணும் இல்லையா? சோ ஏஐய ஸ்மார்ட்டா யூஸ் பண்றதுக்கான சில ரூல்ஸ் ஆஃப் த ரோட் என்னன்னு பார்க்கலாம். இத ஒரு ஹீரோவோட கோட் மாதிரி நினைச்சுக்கோங்க. முதல்ல அசைன்மெண்ட்டுக்கே ஏஐ கொடுக்கிற பதில அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. 2வது, அது சொல்ற எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு நம்பாதீங்க. எப்பவும் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா, ஏஐ உங்க சிந்தனைக்கு உதவத்தான் வேணுமே தவிர உங்க சிந்தனைக்கு பதிலா அது இருக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தான் பாஸ், ஏஐ உங்க அசிஸ்டன்ட் தான். உண்மையான மேஜிக் எங்க நடக்குதுன்னா உங்களோட மூளையும் ஏஐயும் ஒன்னா சேரும்போது தான். இந்த வின்னிங் காம்போ தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். யுவர் பிரெயின் பிளஸ் ஏஐ. சரி, இந்த ஸ்கில்ல இப்பவே மாஸ்டர் பண்றது ஃபியூச்சர்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா இருக்க போகணும்னு இப்ப பார்க்கலாம். ஏஐ கூட நம்ம வேலை செய்யற விதம் ரொம்ப வேகமா மாறிட்டு இருக்கு. இப்போ நாம சொல்ற வேலையை செய்யற ஒரு கருவியா ஏஐ இருக்கு. ஆனா சீக்கிரத்திலேயே நம்மளோட வேலைகளையே அது மேனேஜ் பண்ற ஒரு ஏஜென்ட்டா மாறும். ஃபியூச்சர்லயா
அது நம்ம டீம்ல ஒருத்தர் மாதிரி நம்மளோட ஒரு பார்ட்னரா மாறிடும். இதுதான் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். 1990களில் கம்ப்யூட்டர்ல டைப் பண்ண கத்துக்கிட்டது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ ஏஐ கூட வேலை செய்ய கத்துக்கிறது. இது இனிமே ஒரு ஆப்ஷன் கிடையாது, இது ஒரு அடிப்படை திறமை. எதிர்காலங்கிறது ஒரு கூட்டு முயற்சி தான். மனுஷங்களும் ஏஐயும் சேர்ந்து உருவாக்குறது. அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்க நீங்க